ரோஸ்டட் பாய்ஸ் வருவாங்கன்னு பார்த்தேன். நான் வந்தாங்கன்னா செம்ம கேள்வி கேட்பேன். நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து பட விமர்சனத்துக்கு வந்தியா இல்ல விஜய் பத்தி பேசுறேன். நான் ஒன்னும் அசிங்கசியமா திட்டுவேன். ஆனா என்னைக்காவது அவனுக்கு 2 பேரும் என் கண்ணில் மாட்டினானுங்க, அசிங்கசியமா திட்டுவேன். நிறைய பார்த்துதான்பா. அவனுங்க 200 ரூபாய் கூலிக்கு வரணுங்க. 200 ரூபாய் புரியுதா? 200 ரூபாய்க்கு வரணுங்க. அவனுங்க பேசினாதான் அந்த 200 ரூபாய் அவனுங்களுக்கு வரும். அதே ரோஸ் பிரதர்ஸ் வந்து ஸ்டாலினை பார்த்து இப்ப ரீசெண்டா ஒரு மேடையில சொன்னாரு, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இளமை புகுத்தி விடுனாரு. அப்ப யார் தற்குறி போய் கேப்பாரா ஸ்டாலினா? குடியரசு தினத்தை சுதந்திர தினத்தையும் மாத்தி சொன்னாரு, கேப்பாரா? 2500 பிளஸ் 1500 5000 சொன்னாரு. அப்ப யார் தற்குறி? ரோஸ் பிரதர்ஸால அவங்களை கேட்க முடியுமா? ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளவு இது மேடைக்கு மேல உதயநிதி ஒரு துண்டு சீட்டை வச்சுட்டு எவ்வளவு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்கன்னு மாத்தி சொன்னாரு. தெரியுங்களா உங்களுக்கு? ரோஸ் பிரதர்ஸ் உதயநிதியை கேட்க முடியுமா தற்குறின்னு? இப்ப சொல்லுங்க. அதான் இப்ப அவரே எங்களை தற்குறின்னு சொல்றாருல, இவ்வளவு மோசமா பேசுறாங்க. அப்ப இவ்வளவு மோசமா பேசுறாங்க, யார் தற்குறி? திமுக தானே தற்குறி. அப்ப வந்து அவர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு கேவலமா பேச முடியுமா? பேச சொல்லுங்க. அவங்க பாட்டியை பிடிக்கவே தனிப்படை அமைச்சவங்க ரோஸ் பிரதர்ஸ் எல்லாம் விட்டு வைப்பாங்களா? ரோஸ் பிரதர்ஸ்க்காக இந்த வீடியோ நீங்க போஸ்ட் போடுறீங்க கண்டிப்பா. நான் எங்க தளபதியோட தொகுதி நான் இது தளபதி தான் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். சரியான ஆம்பளையா இருந்தா எங்க தொண்டை இருக்கிறோம்ல, யாராச்சும் 2 பேர் ஒரு ஆள் இருந்தா போதும். அவங்க எதிர்க்க வந்து ஆம்பளையா தான் பேசல. நீ டிவில பேசிட்டு போறிய, சரியான ஆம்பளையா இருந்தா விஜயா பேசுறல, தைரியம் தான். இதோ இப்ப நான் பேசுறேன்ல, இங்க எதிர்க்க வந்து பேசுற பாக்கலாம். 2 பேர் அச்சு ஓட விட்டுருவோம் உங்களை. யாரோ கூட பேசினீங்க, அவரை பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அந்த ஆள் இங்கே வச்சுட்டு இருக்கிறோம். நாங்க கூட்டம் காசுக்காக வரலையா, பணத்துக்காக வரல. தளபதி வசம் தான் வந்துருது. அவர் ஊழல் பாட்டல கூட்டம். இவங்க இங்க பேசினானுங்க, அச்சு ஓட விட்டு. ஆனா வெளியே வர மாட்டாங்க. பொம்பளை மாதிரி டிவிலேயே பேசுவாங்க. இவங்க என்ன பண்றது? இவங்க சேப்பாக்கி சேகுவாருக்கு செதுக்கின்னு இருக்காங்க. ராஜினாமா கடிதம். இனி வர ஆட்சியே அவங்க கனவுல இருக்கக்கூடாது. அவங்கள ஒரு கரெக்ட் இருக்கா? எனக்கு ரொம்ப நாளாவே அந்த வன்மம் இருக்குது. எனக்கு தெரியுதாக்கா? அவங்க 2 பேரும் எப்பவுமே ரொம்ப ஃபேமஸான யூடியூபர்ஸ் அவங்களாம். ஆமா, எப்படி சொல்றது, ஒரு 5 படம் பிளாக் பஸ்டர் பண்ணி இப்போ வந்து ரிவ்யூ குத்துனுக்குறாங்க. ஒருத்தா ஒரு இப்படிலாம் சொல்லுவேன் போடுங்க. எனக்கு இந்த படம் இதெல்லாம் வேற விஷயம். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு எதனா ஒரு சம்பவம் இருந்தாலும் எதுக்கு விஜய் எதுக்கு அவங்க கேக்குறாங்க? நான் இப்ப விஜய் பத்தி மட்டும் தான் நான் பேசுறேன். இந்த படத்தை போல நான் பேசல. ஏதோ ஒன்னு நடந்துக்கிறதுக்கு விஜய் சம்பந்தமே இல்லாம இழுத்து வச்சு பேசுறாங்க. அது நிக்கிறாங்க 2 பேரும் அப்படியே ஜூம் பண்ணாங்க. அவங்களா? எனக்கு அது ஒண்ணு மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வெயிட் பண்ண எடுக்கலாம். ரோஸ் பிரதர்ஸ் மட்டும் மாட்டானுவோ, அவனுக்கு சூத்து லாக்கிஞ்சிடும் ப்ரோ. அவனுக்கு என்ன மட்டும் புடிச்சு ஒண்ணுமே புரியல. அவன் மாட்டானா ரோஸ்டர் பிரதர்ஸ் வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பா வாங்குவாங்க. அந்த எங்க விஜய் வந்து வரட்டும், அது வரையும் நாங்க பொறுமையா தான் இருப்போம். அவங்க 2 பேரும் என்ன வேணா பேசலாம், பேசிட்டோம். பொறுமைன்றது ஒரு லெவல் தானே ப்ரோ. வந்து விஜய் வந்து அசிங்கமா பேசுறது, நான் வந்து கம்மன் இருக்கேன். நான் மட்டும் நேர்ல பார்த்தா சத்தியமா அடிச்சிருவேன். அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் தான் அவங்க ரொம்ப பண்றானுங்க. நானும் வீடியோ பார்த்து கடுப்புல இருக்கேன். நான் நேர்ல பார்க்காம விட்டேன். பார்த்துட்டு தான் அடிச்சிருப்பேன். இல்ல வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொறுமையிலும் கடலிலும் பெரிதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நாங்க அந்த பொறுமையை விஜய் குறித்து விமர்சித்து யூடியூபரை தாக்கியதாக விஜய் ரசிகர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை முகலிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் யூடியூபர் கிரண் ப்ரூஸ். இவர் ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ற தனது யூடியூப் சேனலில் தமிழக வெற்றிக் கழகம் குறித்தும் அதன் தலைவர் விஜய் குறித்தும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கமலா தியேட்டரில் பிரெண்ட்ஸ் படம் பார்க்க வந்த கிரண் ப்ரூஸை மறித்து தகராறு செய்த விஜய் ரசிகர்கள் சிலர் 200 ரூபாய் கொடுத்தால் வீடியோ போடுவியா என்று அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் ஆவடி பகுதி சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்களான பாலகிருஷ்ணன், தனுஷ், அசோக் மற்றும் பார்த்த சாரதி ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஏற்கனவே இதே யூடியூபர் ரோஹிணி திரையரங்கில் விஜய் ரசிகர்களால் தாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் பைக்ல அப்படியே பசங்க கூட்டமா வந்தானுங்க. சரி மாடி 2 ஆடு மாடினானுங்க. பிரிச்சிடலாம் மச்சான் சொல்லி முடிவு பண்ணிட்டானுங்க. சின்ன பசங்க எகிரி வச்சானுங்க சார். உட்கார வச்சு அடிக்கிறானுங்க. ஒரு சின்ன பையன் சொல்றான், மச்சான் மூஞ்ச தூக்கு மச்சான். தூக்குற சப்பாங்கல் போட வச்சிட்டானுங்க. மச்சான் மூஞ்ச தூக்குடான்றான். அச்சான் சார் அடி 2 பல்லு ஊந்துச்சு கீழே. ஒரு சரி இவனை பாக்குறான், இவனை பிரட்டி எடுக்கிறாங்க. ஃபுல்லா உள்குத்து, சட்டையெல்லாம் கிழிச்சிட்டானுங்க. ஃபுல்லா உள்குத்து, ஒரே சமரத்தம். அந்த பண்டிகையை கொண்டாடுங்க.
மாப்பிள்ளை விழா பாப்பா அப்படின்னு கிண்டல் பண்ற நீ ஒரு அரசியல் பாப்பா. நீ என்ன பெரிய கிழிச்சிட்ட அரசியல்ல. சினிமாவோட இருக்கணும். அரசியலுக்கு வந்தா நான் கேக்குறேன், 1974ல விஜய் பிறந்தாரு, 1976ல மிசா சட்டத்துல ஸ்டாலின் ஜெயிலுக்கு போறாரு. புரியுதுங்களா? அப்ப நீ என்ன உனக்கு அரசியல் தெரியும்? நான் கேக்குறேன், தமிழ்நாடு மக்களை காப்பாத்துறது உன்னை போய் கேட்டாங்களா? உன்னை யாருன்னா கூப்பிட்டாங்களா? ஐயா நீங்க வாங்கய்யா, உச்சத்தை விட்டு வாங்கய்யான்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டாங்களா? நாங்கன்னா ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ற தனது யூடியூப் சேனலில் தமிழக வெற்றி கழகம் குறித்தும் அதன் தலைவர் விஜய் குறித்தும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கமலா தியேட்டரில் பிரெண்ட்ஸ் படம் பார்க்க வந்த கிரண் புரூஸை மறித்து தகராறு செய்த விஜய் ரசிகர்கள் சிலர் 200 ரூபாய் கொடுத்தால் வீடியோ போடுவியா என்று அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது. வெற்றி கழகம் தானடா நீங்க. இத சொல்லுறதுக்கு எங்க அண்ணன் விஜய் வந்துட்டு இருக்காரு. யூடியூபர் கிரண் புரூஸ் இவர் ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ற தனது யூடியூப் சேனலில் தமிழக வெற்றி கழகம் குறித்தும் அதன் தலைவர் விஜய் குறித்தும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கமலா தியேட்டரில் பிரெண்ட்ஸ் படம் பார்க்க வந்த கிரண் புரூஸை மறித்து தகராறு செய்த விஜய் ரசிகர்கள் சிலர் 200 ரூபாய் கொடுத்தால் வீடியோ போடுவியா என்று அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது.